பொதுவா கிச்சன் சிம்னி அப்படின்றது மாடல் கிச்சன் பண்றீங்க, அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நெறைய பேர் நெனச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. சிம்னி யூஸ் பண்ணாத வீடுகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து அடுப்புக்கு பேக் சைடு இருக்கிற வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஒட்டி, அதுல ஆயில் வந்து படியும். அந்த பேப்பர மாத்திட்டு, அப்புறமா மறுபடியும் வேற பேப்பர் வந்து வால்ல ஒட்டுவாங்க. இந்த மாரி நெறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, புகை அப்படின்றது எப்படியாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கோ இல்லையோ, புகை வெளிய போயிடும் வீட்லருந்து. பட் அந்த ஆயில் மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல படியும். இப்ப நீங்க டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த டைல்ஸ் மேல அது படியும். அத அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இதே மாரி மாடுலர் கிட்சன் பண்ணீங்கனாலும், அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்னி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சிம்னி வாங்க போறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு என்ன சைஸ் சிம்னி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் செட் ஆகும். அதாவது 2 பர்னர் இருக்கிற ஸ்டவ். எப்பயாவது 3 பர்னர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுவே போதுமானது. இத விட அதிகமான 4 பர்னரு, சமைக்கிறதும் அதிகமா இருக்கு அப்படின்னா, 90 சென்டிமீட்டர்ல சிம்னியுடைய சைஸ் இருக்கும். அதாவது சிம்னியுடைய அகலம் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணலாம். அதோட சிம்னி புகைய இழுத்து வெளிய தள்ளக்கூடிய அதனுடைய பவர். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1000 மீட்டர் கியூப் பெர் ஹவர். அதாவது மினிமம் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளோ இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் வந்து உங்களுக்கு மாறும். அத நீங்க கம்பேர் பண்ணி பெஸ்ட் பிரைஸ்ல சூஸ் பண்ணலாம். சிம்னி வாங்கும்பொழுது அதுல என்ன மாரியான டைப் இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, என்ன பிரைஸ்ல கிடைக்குது, இந்த மாரி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபுல் வீடியோ நம்ம மனோஜ் டெக் யூடியூப் சேனல்ல இருக்கு.